வேரகமோன் என்ற ஒரு அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு சொல்கிறது, ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கு. நம்ம ஹீரோட பேர் வந்து ஹாண்டா ஷிஷு. அவன் வந்து ஒரு கேலிகிராஃபி, அதாவது எழுத்துக்களை ஸ்டைலாக அந்த ஃபோன் மாற்றும் அப்படி செய்கிற ஒரு ஸ்கில் வச்சுக்கிற ஒரு ஆள். அதுக்கு ஒரு போட்டிக்கு போய் அங்கே தோத்துடுறான். அங்கே நடந்த கலவரத்தில் சீனியர் ஆர்டிஸ்ட்டை அடிச்சிடுறான். அதுக்கு பிறகு அவனை ஒரு தீவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த தீவில் அவன் பார்க்குற மக்கள், குழந்தைகள், இயற்கை, அமைதி, சூழல், இதெல்லாம் அவன் ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனா அவன் அந்த உலகத்தை பார்க்குற விதத்தை ஒரு வித்தியாசமாக மாற்றுது. அது பிறகு என்ன நடந்தது என்றதான் மிச்ச கதை. கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க, மிச்சம் சொல்கிறேன். He's on my side, so that's only fair. And just staying here if I have to break both your legs! I see where you get your bouts of violence from. As long as she doesn't break my hands. You have to choose your friends carefully. Bad company ruins good morals. No, 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 What? no, no, no! What do you mean no? You've been acting strange ever since you came back. You keep eating pickles for some reason, and I heard you talking about catching some new sauna. What is that drug? I don't know what you're talking about, and I haven't changed, okay? I don't know about... பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதில் ஹீரோயின் தாண்டி எனக்குன்னு ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. அழகு வந்து நாங்கள் சரியன்னு நினைக்கிறதோ பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறதோ இல்லை, நாங்கள் அதை உணர்றோம். இப்போ நாங்கள் அதை என்னென்று உணர்றோன்றதை பொறுத்து. ஓகே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது கலட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தா திறந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படி எதன் பிள்ளைகள் இருக்கலாம், போக போக மாத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஃபீல் குட் மூவி பார்க்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான்.